அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து மயங்கொலி சொற்கள் பார்ட் 11 வந்து பார்க்க போகிறோம். காம்படிஷன் டெஸ்ட் 4க்கான கேள்வி வீடியோ எண்டில் கேட்டிருக்கேன். 6:30க்கு அப்லோட் பண்ண வேண்டியது லேட் ஆயிடுச்சு. உங்களுடைய பதிலை வந்து கமெண்டில் பதிவிடும். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது பாருங்க. அராவுதல் பொருள் வந்து அறத்தால் தேய்த்தல், உராயுதல், மாறுபடுதல். இப்போ இந்த அராவுதல்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அறம் அப்படிங்கிற வேர்ச்சொல்லேருந்து வந்தது தான் அராவுதல். அறம்ங்கிறது தேய்க்கும் கருவி. அப்போ வந்து கருவியால் தேய்த்தல், கருவியால் உராயுதல். இது எங்கேருந்து வந்தது? மாறுபடுதல் அப்படின்னா உராய்வின் காரணமாக மனிதர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவது தான் வந்து மாறுபடுதல். அப்போ அராவுதல்னாவே அறங்கிற அந்த பொருள் வந்துச்சு, மெமரியில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிடும். அடுத்து வந்து அராவுதல் அப்படிங்கிறது அரு அப்படிங்கிற வேர்ச்சொல்லேருந்து வந்தது தான். அருனா துண்டித்தல், பிரித்தல். இப்போ அடித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருவருடைய தொடர்பு துண்டிக்கிற மாதிரி அவங்கள வந்து அடிக்கிறது. அடுத்து வடித்தல் அப்படின்னா பிரித்தல். தேவையற்ற இப்போ வந்து டீ இருக்குது அப்படின்னா அந்த டீயை வந்து தேவையில்லாத வந்து நம்ம பிரித்து எடுக்கணும்லையே வடிகட்டி, அது மாதிரி வந்து பிரித்தல் தான் வடித்தல். அடுத்தது பாருங்க அரி. இதுக்கு வந்து பொருள் வந்து நிறைய இருக்குது. இவ்வளோ பொருளையும் வந்து மெமரி பண்ண முடியாது. இதற்கு வந்து என்னவெல்லாம் வருது அப்படின்னா அரினா வந்து வெட்டுதல், நுணுகுதல், சிறிய பொருட்கள். அரினா வந்து பார்த்தீங்கன்னா சிறு பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிதல், கூர்மை, ஈர்வாள், பனங்கருக்கு, குறைவு, அரிசி, நெற்கதிர், பரல்கள், விதை, உள்ளிடுமணி, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொருட்கள் அப்படிங்கிறத மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து தெய்வங்கள் விஷ்ணு, சிவன், இந்திரன், அக்னி, யமன், சூரியன், சந்திரன், கடல், வாயு, காற்று, சோலை, மலை, தெய்வங்கள் மற்றும் இயற்கை. அப்போ நீங்கள் எதை வந்து இங்கே வந்து நீங்கள் மெயின் பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். அறுத்தல் மற்றும் சிறு பொருட்கள், தெய்வங்கள் மற்றும் இயற்கை. அடுத்தது உயிரினங்கள், சிங்கம், குதிரை, குரங்கு, கிளி, மயில், தவளை, பன்றி, வண்டு, பாம்பு, செம்மறியாடு, அது மாதிரி வந்து உயிரினங்கள். அடுத்து வந்து அழகு, நிறம் மற்றும் வரிகள். அழகு, நிறம், மரகதம், பொன், ஒளி, கண், செவ்வரி, கண்வரி, ரேகை, மாலை. இந்த மாதிரி வந்து இந்த மெயின் பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பொருட்கள் மற்றும் கருவிகள். தகடு, தேர், சக்கரம், யாழின் நரம்பு, பறை, கட்டில், படுக்கை, மூங்கில். அடுத்து பண்புகள் மற்றும் முரண்பாடுகள். மென்மை, நெருக்கம், உவமை, பகை, பகைவர், குற்றம், வலி. இப்போ இதெல்லாம் வந்து அரியில் வருது. அப்போ வந்து இந்த பொருளை நீங்கள் பார்க்க வேண்டாம், இந்த மெயின் ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்குங்க. அறுத்தல், சிறு பொருட்கள், தெய்வங்கள் மற்றும் இயற்கை, உயிரினங்கள், அழகு, நிறம் மற்றும் வரிகள், பொருட்கள் மற்றும் கருவிகள், பண்புகள் மற்றும் முரண்பாடுகள். இதை மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் அஸ்யூம் பண்ணி போடலாம். அடுத்து பாருங்க அரி. இப்போ வந்து அறிவு, உணர், அதாவது பகுத்தறிதல். அறிங்கிறது உணர்தல், பகுத்தறிந்து உணர்தல் அப்படிங்கிற பொருளில் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது வந்து அறிதல், அதே தான். இது வந்து பெயர் சொல்ல பார்த்தோம். அடுத்தது வந்து அறிதல், அறிதல், அதாவது வினைச்சொல். இப்போ அறிதல்னா அறுத்தல், துண்டித்தல், வெட்டுதல்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அறிதல் இப்போ தான் பார்த்தோம். பகுத்தறிவு, பகுத்துணர்தல்னு அதே மாதிரி தான். உணர்தல், பயிலுதல், நினைத்தல், மதித்தல், அனுபவித்தல், உறுதி செய்தல், புதிதாய் கண்டுபிடித்தல், இதெல்லாம் வந்து பகுத்தறிவு, பட்டறிவுனால வரக்கூடிய அறிதல் தான் இது. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம 3 மயங்கொலி சொற்கள் வந்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, வலி என்னும் பொருளை குறிக்கும் மயங்கொலி சொல் என்ன? வலி என்னும் பொருளை குறிக்கும் மயங்கொலி சொல் என்ன? இதற்கான விடையை வந்து நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடவும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.